வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நாங்கள் நைனை நாகபூசணி அம்மனுடைய சப்பர திருவிழாவுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ வந்து வளாகத்துக்குள்ளே கோயில் வளாகத்தில் எடுக்க அனுமதி இல்லை. ஆனாலும் ரகசியமான முறையில் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். அதனால் முழுமையாக காட்ட முடியாது, பிடிச்ச அளவு காட்டுறேன். அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டி நமத்துக்கும் சங்கத்தமிழன் யூடியூப்போட இந்த வீடியோ பார்க்குறீங்க. எனக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும், அடுத்தடுத்த வளர்ச்சி பாதைக்கு நான் போக முடியும். என்னுடைய கேமரா குவாலிட்டி குறைவு, ஆனாலும் உங்களோட ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இதை பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு பேர் ஆதரவு கிடைக்கும். கிடைச்சா தான் நான் முன்னேறலாம். நீங்கள் உங்களுடைய ஆதரவை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் வாசலேருந்து வலது கை பக்கத்தில் வந்து எங்களோட நேர்த்திக்கடனுக்கு வந்து தீச்சட்டி அடிக்கணும். அங்கால பாருங்க அந்த தேர் நேற்று வந்து தேருடைய தேர்முட்டி இருக்குது. அப்படியே சுற்றி உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். இன்னொரு விஷயம்னு சொன்னால் பப்ளிக்கே அந்த வீடியோ எடுக்க இயலாது, அனுமதி இல்லை. பார்த்தாங்கன்னா கேமரா பறிச்சு போடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பண்ணி நாமத்தி போட்டு பாருங்க. உங்களோட சங்கத்தமிழ் யூடியூப்போட நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. என்னுடைய கேமரா வந்து அவ்வளவு குவாலிட்டி இல்லை தான், ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் காட்டுறபடியாக இதை நீங்கள் ஆதரவு கண்டிப்பாக தரத்தான் வேணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னால் போயிடுது. இந்த வீடியோவை பாருங்க. இப்போ வந்து சப்பர திருவிழா நீங்கள் நைனை நாகபூசணி அம்மனுடைய சப்பர திருவிழா பார்த்து கொண்டுக்கிறீர்கள். இந்த பாருங்க தாய் வாசல்ல இருந்து வலது கை பக்கத்தில் இப்போ தாய் சப்பரம் வந்து ஒன்று இருக்குது. ஆனால் போன முறையை விட இந்த முறை வந்து சப்பரம் சனம் குறைவு தான். பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ. இந்த வாசலால் போனீங்கன்னு சொன்னால் தான் கை கால் முகம் கழுவுறது, குளிக்கிறது, மற்றது
கழிப்பிட வசதிகள், டாய்லெட் வசதி எல்லாம் இருக்குது. இந்த பின் வீதி, அதாவது கோயிலின் பின் வீதியின் மூல வாசல் இருக்கு. கோயில் வளாகத்துக்கு வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஆனால் நான் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு காட்டணும் பண்றதுக்காக. என்ன நடக்கும் வரியில பார்ப்போம். வீடியோ எடுக்கிற தடை பண்ணியிருக்கு போற இடத்துக்கு பார்ப்போம். இது வந்து நயனாதேவி நாகபூசணி அம்மன் கோயில் பின் வீதி. இந்த வீதியை தான் பார்க்குறீங்க. ஆனாலும் பயமா இருக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா. வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. முன்னுக்கு ராஜகோபுரத்தோடு சேர்ந்து இஞ்சால வந்து பாருங்க. இஞ்சாலி பக்கம் வாசல் இதுதான் கைகால் கழுவுற இடங்கள் இருக்கு. இதுல வருகிற அரங்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நைனை நாகபூசணி அம்மனுடைய திருவிழா காலங்களிலும் திருவிழா இல்லாத காலத்திலையும் வந்து இதுல வந்து ஒரு என்ன சொல்றது, கோயில் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த அரங்கம் தான் இது. உண்மையிலேயே நல்ல கலர் லைட்டுகள் போட்டு சும்மா அவ்வளவு ஜொலிப்பா இருக்குது. நீங்களே பாருங்க. அம்மனுடைய அந்த நாகதேவியுடைய படம், அந்த நாக குடை பிடித்த திருவுருவ படம் இருக்குது. நீங்களே பாருங்க அந்த வீடியோ எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. அந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணி போட்டு பாருங்க. அதுக்கு பின்னுக்கு அம்மனுடைய தேவி அப்படி முழு உருவமா அந்த நாகத்தினுடைய லிங்கத்தோடு சேர்ந்து இருக்கு. அதையும் காட்டுறேன் பாருங்க. அப்படியே அந்த மண்டபம் கழிச்சு பின்னால வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நைனை நாகபூசணி அம்மனுடைய ஒரு பெரிய ஒரு நாகப்பாம்பு குடைபிடிக்க ஒரு பெரிய ஒரு திருவுருவம் இருக்கு. அதுல வந்து அவருடைய கணவன் எங்களுடைய ஈசன் அவருடைய சிவலிங்கம் முதல்ல சேர்ந்து இருக்குது பாருங்க. ஆனா என்னன்னு சொன்னா வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. என்னன்னு சொன்னா பிரச்சனை. நான் ஒழிச்சு தான் எடுக்கிறேன். அதனால வந்து நடக்கிற தவறுகளை மன்னிச்சு இந்த வீடியோ பாருங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் குறைவா இருக்கு. பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் இருக்கு. பார்த்து உங்களோட ஆதரவு கொடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய இதை நான் வளர்க்க முடியும். பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய போனால நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஆனா